ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ் லெவல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த படத்திலோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லலாம். இவர் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் ஏந்ததுலேருந்து போட்டு தள்ளுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, போட்டும் தள்ளுறாங்க. ஆனால் திருப்பியும் அவர் அந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இவர் யார் கூட சண்டை போட்டுருக்காரு, உண்மையான ஏன் இவர் சாகாமல் திருப்பி வராரு அப்படின்ற ஒரு மேட்டரை தான் இவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அது என்ன மேட்டருன்றதை வாங்க படத்துக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போகிற திரைப்படங்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க படத்துக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். வெல்கம் டு மூவிஸ் இன் தமிழ். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்சை காட்டுறாங்க. அந்த வாட்ச் ஒரு ரூமுக்குள்ளே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அடிக்கிற ஃபோனை கூட நேக்காக பிடிச்சி லைட்டாக ஆஃப் பண்ணி அங்கே வச்சுட்டு அப்படியே ஒரு மெசேஜோட போய் நம்ம ஹீரோ கொலை ட்ரை பண்ணுறான். ஹவர் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு இருக்காரு. தினம் இதே மாதிரி தாங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. தினமும் யாராவது என்னை கொலை ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நான் அவங்கள கொண்டுட்டு இருக்கேன். ஒரு சேஞ்சஸோடு நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்தவனை அச்சு வாயெல்லாம் வச்சு கீச்சின்னுங்கிறாங்க. கரெக்டாக அதே டைமில் ஒரு ஹெலிகாப்டர் பறந்து மிஷின் கண்டில் டப்பன்னு அவனையே போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளிட்டு இவர் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப்பில் தட்டி அந்த ஹெலிகாப்டர்களை போட்டு தள்ளுறாரு. அந்த என்ன தான் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்ஸ்லாம் வந்தாலும் இவர் ஒரு நேக்காக அந்த புல்லட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி சோஃபா கிட்ட உட்காராரு. ஒரு பாயிண்ட்டில் ஹெலிகாப்டர் வெடிச்சு அதோட ரக்கு கூட அந்த சோஃபா பக்கத்துலேயே உட்காரும். அப்போ கூட அண்ணன் நேக்காக நவுந்துருவார். கரெக்டாக டைமிங் அலாரம் வச்சு அங்கேருந்து எகிரி குதிச்சு ஒரு லாரி மேலே குதிக்கிறாரு. அந்த லாரியில் கூட பார்த்தீங்கன்னா அவர் நிறைய தடவை செத்துருக்கேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. பக்கத்தில் இந்த காரை ஹைஜாக் பண்ணுறாரு. அதுவுமே அவங்க கத்துற மாதிரி இவரும் கத்தி இதெல்லாம் இயல்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக்கெல்லாம் அசால்ட்டாக கிராஸ் பண்ணி சும்மா ஜம்முன்னு தப்பிச்சு போகிறாரு. இவரை கொலை பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் ஒரு மினி வேனில் இவரை கொலை ட்ரை பண்ணாலும் இவர் அங்கே தப்பிச்சிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இவர் வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு இருக்காரு. அட்டெம்ப்ட்னு போட்டு ஒரு நம்பர் காட்டுறாங்க. அதாவது இவர் இவ்வளோ தடவை செத்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்குது. இவர் ஒரு பாயிண்டில் என்னடா நடக்குது அப்படின்னு புரியவே இல்லை. இவருக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டோட பாஸ் ஃபோன் பண்ணி அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை இவன் ஆக்சிடெண்ட்டில் இறக்கல, வேறு ஏதோ நடந்திருக்கு, எதனால் அவள் செத்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அவரை அது கண்டே பிடிக்க முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவரை போட்டு தள்ளிடுறாங்க. எப்படியாவது அவளை ஏன் கொண்டாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டிட்டர்மெண்ட்டாக இருக்காரு. திருப்பி பேக் டு த ப்ரெசென்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எருமைங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் நம்ம ஹீரோவை தொத்தினுக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அங்கே இங்கே எப்படியோ தப்பிச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்டில் அவளுங்கிட்ட இருந்த கன்னை நம்ம ஹீரோ தட்டி தூக்கிறாரு. தூக்கிட்டு அந்த கன்னை வச்சு அவளை போட்டு தள்ளிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து கிளம்பி நடந்து போயினே இருக்காரு. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பாருக்கு போகிறாரு. மனுஷன் அங்கே சைனீஸ் பாரில் போயிட்டு ரெண்டு பெரிய ஃபுல்லாக வாங்கிட்டு உட்காந்து நிம்மதியாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் ஒருத்தன் என்னடா இப்படி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாக்க ஆரம்பிக்கிறான். கலாச்சாரம் நம்மளால் அதெல்லாம் காட்டுக்காம என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசினேக்கிறாரு. அப்போ அவர் மனசில் நினச்சிரு, நான் என்ன போல் சொன்னாலும் இவன் பேசுகிறதான் பேசுவான் லூசுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுன்னு அவங்களுக்கு செக்யூரிட்டினா என்ன சைபர் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி ஓகேவா, அந்த வேலை செஞ்சுன்னுக்கிறான் அப்படின்றத சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு முன்னாடி வரல அப்படின்னா இந்த 12 டைம்ஸ் ஸ்வாட் சாம்பியனை நான் பார்க்க முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பின்னாடி உட்காந்துருவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காரு. கரெக்டாக 12 மணிக்கு ஒரு வெயிட்டர் வழுக்கி விடுறான். அதை பற்றி இவன் சிரிக்கிறான். அதுவும் இவனுக்கு தெரியும், ஆனால் அவன் சொல்லவும் மாட்டான். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:47 இவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஃபஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எதிரி கேங்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அங்கே அசம்பிள் ஆயிடுறாங்க. டப்படாப்படாப்படாப்பன்னு சுட்டினே இருக்காங்க. அப்போ நம்பால் மைண்ட் வயசில் சொல்கிறான், இந்த 12:47 மேலே நான் என்ன பண்ணாலும் என்னால் தாண்டி போகவே முடியல. நானும் நிறைய தடவை எந்தெந்த டைரெக்ஷன்லேயும் எதை வீடியோ பண்ணி பார்த்துறேன். என்னால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட 12:47 தாண்டி போனதே இல்லை அப்படின்றான். எஸ்டர்டேன்றது பல மாதத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் சொல்கிறான். கரெக்டாக எஸ்டர்டே அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு செக்யூரிட்டி மாதிரி சிக்கலாக பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஆள் லிஃப்ட்டில் போயின்னுக்கிறான். அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம லேபில் நம்ம ஆளோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ காட்டுறாங்க. ஏய் எப்படி உயிரோட அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் போயிட்டு ஹாய் இப்படி அப்படிலாம் கேட்டுட்டு பேசினும் போது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பையன் இருக்கிறான். பையன் பிறந்தவொடனே நம்ம ஆள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயம்லாம் தெரியுது. அங்கே அவங்க பையன் ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுட்டு நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றான். நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டும் சரிடா நீ வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்றா இருந்து
வந்து குழந்தை பெற்றுக்கினாங்க. பட் நம்ம ஆள் வந்து எக்ஸ் மிலிட்ரி அப்படின்றனால வேலை காரணமாக வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறான் பொழுது. அதுக்கப்புறம் பையனை வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை தான் வந்து ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க பொழுது. இப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்காக வந்து அவங்ககிட்ட ரெஸ்யூம்லாம் வாங்குறாங்க. கரெக்டாக இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வில்ல வந்து கேமராவில் பார்த்துட்டே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ வந்து ஆடியோ டிவைஸும் இருக்குது. ஸோ அவங்க பேசுறது கிளியராக கேட்டுகிட்டே தான் இருக்கா. ஸோ இவங்க பழசெல்லாம் வந்து கிண்டி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்டில் அங்கே இருந்த வில்லனோட செக்யூரிட்டி என்ன பண்ணுறான், உள்ளே வந்து யார் பார்த்த தம்பி நீ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனோட ரெஸ்யூமை பிடிக்கின்னு போயிடுறாங்க. கரெக்டாக அதே டைமில் நம்ம ஹீரோனும் ஐயோ இவனுக்கு பார்த்து தான் இருக்கானுங்க போலுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஹீரோவோட தலைமுடியை வெட்டி ஒரு இதில் வந்து சொருவிடுறாங்க. கரெக்டாக அதே டைமில் வந்து நம்ம வில்ல வந்து சொல்கிறான், இவனை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவனை பார்த்தாலே எனக்கு ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறான், வில்லனோட செக்யூரிட்டி என்ன பண்ணுறான், ஒரு 2-3 செக்யூரிட்டி அமைச்சு ஹீரோயினுக்கு வந்து வர சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து கரெக்டாக வந்து கிளம்பி போகும்போது வந்து நம்ம ஹீரோவை கட்டுப்பிடிச்சு ஒரேசிஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்கே வில்லன் ரூமில் போயிட்டு வில்லன் வந்து சொல்கிறான், என்ன புதுசாக வந்து உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டின்னு வர, என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை ஒரு செக்யூரிட்டி ஜாபுக்காக தான் அவன் அப்ளை பண்ணான் அப்படின்னும் போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இனிமேல்ட்டு வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாம் யாரும் இங்கே வரக்கூடாது, லேப் வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட், நீ யாரையும் கூட்டின்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட ஒரு பழைய கதையை சொல்கிறான். அந்த பழைய கதையில் என்ன சொல்கிறான்னா வந்து காட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து ஒரு காட்டு பண்ணி வந்து இவனை அட்டாக் பண்ண வருமா. ஆனால் வந்து அங்கேருந்து ஒரு 18 அடி பைத்தான் வந்து அந்த காட்டு பண்ணியை சுற்றி கொன்றுமா. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பைத்தானோட எக்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணோம் அப்படின்றான் கதை சொல்லிப்பான். இவ்வளோ இது எதுக்கடா என்கிட்ட சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது தான் புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் செக்யூரிட்டிலாம் உள்ளே கொஞ்சம் பையனை போட்டு தள்ளுவேன்றது இன்டெரக்டாக சொல்லியிருப்பான். இவ்வளோ செம்ம டென்ஷன் ஆகி காண்டாகி அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதே டைமில் பாரில் உட்காந்து இன்னொரு ஃபிகரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் குழவி பேசிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த பார் அட்டெண்டர், நீ ஏன்டா அவளை வீட்டுக்கு கூட்டின்னு போகக்கூடாது அப்படின்னும் போது, எனக்கு ஒன்று கூட தான் கூட்டின்னு போகணும் ஆசையாக இருக்குது, ஆனால் நீ தான் வரமாட்டேற அப்படின்னும் போது அவள் சொல்வா, இல்லை உன் கண்ணிலேயே பார்த்தாலே தெரியுது நீ வேறு யாரையும் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுற, என்ன இல்லை ஆனால் வேறு யாரையும் லவ் பண்ணுற அப்படின்னும் போது நம்மளால் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. என்னடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுறாரு. அதே டைமில் பாருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து டே இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை, நீ என்ன பண்ணுறியோ அதை கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனை தலைமுடி அப்புறம் இவனை தலைமுடி எடுக்கும்போது இவன் கையில் ரத்தம் வந்துருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டு அந்த கண்டெய்னரில் வந்து ஒரு கன் மாதிரி ஒரு புல்லட் இருக்கும், பெரிய புல்லட், அது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷினில் போட போகிறான்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதே டைமில் சரி நீ என்ன பண்ணுறியோ அதை கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கால் வந்து டிஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வில்ல வந்து அந்த காலை கட் பண்ணி விட்டுறான். கால் கட் ஆன உடனே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சது, ஐயோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி அந்த டிவைஸையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம வில்லனும் ஓகே டாக்டர் நம்மளுக்கு எதிரே எதுவும் செய்கிறா, இவளை எதாவது பண்ணணும் சொல்லிட்டு செக்யூரிட்டி வச்சு அவனை கூட்டின்னு வர சொல்கிறான். இங்கே நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, அங்கே கரெக்ட் பண்ண பொண்ணை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கஜகஜா பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. மறந்து போய் வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணுறதே விட்டுறாரு. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிறாரு. அப்போ தான் ஃபீல் பண்ண, ஐயோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறது தான் லாஸ்ட் டைம்ன்றதே நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த சீன்ஸ் பார்த்தீங்களா, அதுதான் ரிப்பீட்டட் மோடில் ஆகுது. அட்டெம்ப்ட் 141 அப்படின்னு வருது. இந்த தடவை வந்து எழுந்தவொடனே வந்து ஃபைட்லாம் நடக்குது. ஆனால் வந்து இந்த தடவை வந்து ஹீரோயின் வந்து ஒரு ப்ரெசென்ட் உனக்கு அனுப்பிச்சேன் அப்படின்ற ஒன்று ரீகால் பண்ணார்ல, அதில் வந்து அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு இஜிப்தியன் பேஸ்டு ஒரு புக் இருக்கும். அதில் வந்து ஒசாரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓஹோ இதை தான் அவன் மீன் பண்ணாலா அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஒரு சின்ன விஷயம் போட்டிருப்பா, ஹாப்பி பர்த்டே அப்படிலாம் போட்டு மேட்ரு போட்டிருப்பா. கரெக்டாக இதை படிக்கும் போது தான் ஒரு ஹெலிகாப்டரில் சுற்றுவானுங்க, இவனை முடிஞ்சிடும். திருப்பி அட்டெம்ப்ட் 142 காட்டுவாங்க. திருப்பி அதே மாதிரி செய்வான், தப்பிப்பான். ஆனால் இந்த தடவை கார் ஓட்டிக்கிட்டே வந்து படிப்பான், அந்த தடவை செத்துருவான். திருப்பி அட்டெம்ப்ட் 143 போட்டிருப்பான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் காரில் வந்து ஒரு நைட்ரஜன் பூஸ்ட் இருக்கும் அப்படின்றதையே வந்து கண்டுபிடிப்பான். ஓகே சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. ஆனால் வந்து அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எடுக்க வேண்டிய லெஃப்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுவான். ஹவவர் பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவான், நான் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா இன்னொருத்தனை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும், அது இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் வந்து இன்னொருத்தரை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான், நம்மளால் கரெக்டாக பிரெட்டு தூக்கி வாயில் வைக்கலாம் நேரத்தில் கழுத்து வழியாக வந்து அந்த லாக்கு மாதிரி ஒன்றுக்கும், அதை போட்டு நம்ம ஆளை வந்து தரன்னு அடிச்சு இழுத்துனே போயிடுறான். அதனால இவனா ஐயோ அது வேணாண்டா அப்படின்றாங்க. அப்புறம் அட்டெம்ப்ட் 1 வந்து ப்ராக்ரஸிங் அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஆள் வந்து ஒரு இடத்துல வந்து கம்முன்னு உட்காந்து அந்த புக்கை படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து எல்லோரும் விளையாண்டுப்பாங்க. அங்கே நடுவில் வந்து இவன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான்.
அப்போ தான் ஒசாரிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஈஜிப்சியன் பிரின்சஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஆஃப்டர் லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணுறது டைம் ட்ராவலிங் மாதிரி ஒரு பவர் இருக்கும் அப்படின்றத வந்து போட்டிருக்கும். அவன் வந்து டேய் என்னடா கிஃப்ட் இது பர்த்டே கிஃப்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பான். கரெக்டாக வந்து அதே டைமில் அவன் பையனை பார்ப்பான். அவன் பையன் வந்து யார்கிட்டயோ வந்து ஏதோ ஒரு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருப்பான். ஏய் இவன் என்னடா இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் பார்த்தா அங்கே கீழே வந்து கேமிங் ஸ்டேஷனை வந்து அவன் கேம் விளாண்டுப்பான். ஏய் என்னடா அப்படின்னும் போது ஏய் ரோ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பனை பார்த்து இவன் சொல்கிறேன். ஆக்சுவலாக இவன் தான் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. பட் பேசிப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது வந்து என்ன ஆகும் என்னடா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஸ்கூலுக்கு போகல டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருப்பாங்க. சரி வா நம்ம லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ வந்து இவன் வந்து அவன் பேக்லேருந்து இந்த ட்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டான். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரேடிங் கேம் கார்ட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சுருப்பான். இவன் நிற்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடம் வந்து கிளிச் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக இவன் ஒரு கம்ப்யூட்டரை கிராஸ் பண்ணுவான். அப்பயும் வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து கிளிச் ஆகிட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும். வெளியே போய் நிற்கும்போது வந்து இந்த சின்ன பையன் வந்து அவங்க ஹீரோ கிட்ட சொல்கிறான், அம்மா வந்து அப்பப்போ வந்து உன்னை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நீ வந்து ஒரு மாதிரி சூப்பர்மேன் மாதிரி இந்த படத்தில் இந்த டேக்கன் படத்தில் வர லியாம் நீசன் மாதிரி வந்து நீ ஒரு ஆளு அப்படின்னும் போது அவன்லாம் ஃபேக்குடா நான் ரியல்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம பையனை வந்து ஹீரோ கூட்டிட்டு போயிட்டுருக்கான். சரி போகிறதுக்கு முன்னாடி வந்து எப்படியும் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற விஷயத்த வந்து பையன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குனிவான். அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:50. ஏன்னா வந்து யூஸ்வலாகவே 12:47 வந்து நம்ம பாலை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து மணி 12:50 பையன் வந்து உயிரோட இருக்கிறான். இவன் வந்து ஒரு யோசிக்கிறான் என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக அந்த ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளராக இருக்கும். அப்புறம் தான் இவன் ரிலீஸ் பண்ணுவான். இவனை வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க இவனாரா, அதனால தான் வந்து கரெக்டாக 12:47 இவனை போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். சரி நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி அவனோட வில்ல மொத்த பேரை சுற்றிடுறானு. சுற்றிட்டு என்ன பண்ணுறானு இவள் தான் போட்டுருவானுன்னு தெரியும். ஆனால் வந்து அதுக்குள்ளே பையனை காப்பாற்றணுமே சொல்லிட்டு பையனை தூக்கின்னு ஓடுவான். கரெக்டாக இவனை சுட்டுருவாங்க. சாவறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வந்து நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அந்த மொமெண்ட்டில் வந்து அவன் வந்து அவங்க அப்பாக்கான லவ் இருக்கும்ல அதை வந்து அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். அப்போ வந்து யோசிப்பான் ஐயோ என்ன மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். திருப்பி அவன் செத்து திருப்பி வந்து உயிரோட வருவான். உயிரோட வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தன் போடுவான் தெரியுமா, அவன்கிட்ட போயிட்டு டேய் எப்போ என்ன ட்ராக் பண்ணி சொல்கிறான்னும் போது அவன் போய் இருந்ததும் திட்டுவான். உடனே இவனை ஹெலிகாப்டரில் தூக்கி போட்டு திருப்பி வந்து பாருக்கு போவான். பாரில் தான் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் அவுத்து போட்டு உடம்பு ஃபுல்லாக சர்ச் பண்ணால் அப்பயும் எதுவும் கிடைக்காது. சரின்னு வெளியே வந்து நடந்து போகலான்னு பார்த்தா அந்த சைபர் செக்யூரிட்டி ஒருத்தன் லூசு போயிருப்பான்ல அவன் என்ன பார்ப்பான். ஆஹா இவங்கிட்ட கேட்டால் தெரியுமேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிப்பான். அவன் கரெக்டாக சொல்லுவான் பல்லில் தாண்டா வைப்பானுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறானுங்க சரகை போட்டு இருக்கிற எல்லா பல்லையும் பிடிங்கி அந்த கருப்பை காமிச்சினே இருப்பான். அவன் வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு பல்லை கண்டுபிடிச்சிருவான். ஏய் இதாண்டா இரெகுலராக இருக்குது இதில் தாண்டா இருக்கும் இதை பார்த்து ஓட அப்படின்னு உடனே பார்த்து உடச்சா உள்ள உண்மையுமே ட்ராகாக இருக்கும். செம்ம காஸ்ட்லியான ட்ராகரை வந்து இவன் வாய்க்குள்ளே வச்சிருப்பாங்க. இவன் வந்து சிச்சினே சூப்பரா அப்படின்னு பாருங்க. கரெக்டாக ஒருத்தன் கதவை தந்து டமால் நம்ம ஆளை போட்டு தள்ளுவாங்க. அட்டெம்ப்ட் 145 இப்போ திருப்பி அதே மாதிரி வந்துக்கிறாரு திருப்பி அதே மாதிரி கொள்றாரு. ஆனால் இந்த தடவை வந்து அந்த பொண்ணை பிடிச்சமான யார் அமைச்சது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்ஃபார்ம் பண்ணல வந்து பிரெட்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வில்லனோட செக்யூரிட்டி. ஸோ அவன் பேரை கேட்ட உடனே ஓகே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக சைனா ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பல்லா போடுங்கிறாரு. அந்த பல்லை வச்சு எல்லாரையும் வந்து வர வச்சு இவர் வந்து போட்டு தள்ளினே இருக்காரு. லைனாக போட்டு தள்ளிருக்காரு. அந்த அட்டெம்ப்ட் 50 ஒருத்தன் வந்து நெஞ்சிலே வந்து அம்பு விடுவான்ல அவனையுமே அதே மாதிரி கொண்டு எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு அந்த குள்ள ஒருத்தன் இருப்பான்ல பாம் வைப்பானே அவனையுமே என்ன பண்ணான்னா மொத்தமாக பையில பண்ணி மொத்தமாக போட்டு தள்ளி பாம் வச்சிடறான். பாம் வச்சோடனே கரெக்டாக வந்து அந்த வில்லனோட செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுறான். அதை எடுத்து டேய் வரேன்டா உன்னையும் போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஓல்ட் ஸ்கூல் மாதிரி காரை சவுறு உடச்சி அப்படி ஜம்ப் பண்ணி கராஜுக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவர் பிளான் வச்சிருப்பாரு. அந்த சவுறு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஆள் காரை இடிச்சு டம்முன்னு அங்கேயே வந்துடுறாரு. அப்புறம் என்ன பிரெட் வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுவார். அட்டெம்ப்ட் 146. இந்த தடவை என்ன பண்ணுவான் அவனை மாதிரியே ஒருத்தன் இருப்பான் அந்த கம்பெனியில் ராயின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுவான் தேடி கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட ஐடி கார்டு எடுத்துன்னு கம்பெனிக்குள்ளே போயிடுவான். கம்பெனிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட்டில் ஏறும்போது லிஃப்ட் வந்து இவனுக்கு ஆக்சஸ் டினைன்னு ஒன்று செக்யூரிட்டியாக இருந்தவன் வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறான். திருப்பி அடுத்த அட்டெம்ப்ட் இந்த தடவை வந்து எப்படியே தப்பிச்சு மேலே போயிடுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் விட்டு வெளியே வந்தவொடனே வந்து அங்கே ஒரு பெரிய படையை வந்தது. திருப்பி அடுத்த அட்டெம்ப்டில் வந்து தான் கவனிக்கிறான் இவன் வந்து செக்யூரிட்டியை வந்து லிஃப்ட்லேயே போட்டு தள்ளுறாள். அதை வந்து கேமராவில் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டெம்ப்டில் வந்து நம்ம பாத்ரூமுக்குள்ளே போகிறான். பாத்ரூமுக்குள்ளே போனால் அங்கே அந்த கத்தி வச்சு ஒத்தி சுற்றினு போல அவருக்கா இவன் என்ன பண்ணுறா அந்நியாயத்துக்கு நம்ம வந்து ஒரு அட்டம்லேயும் போட்டு தள்ளிலே இருக்கிறான். இவனை என்னென்னவோ பண்ணி பார்க்குறான் ஆனால் முடியவே முடியாது. அவளும் ஒரு தடவையும் வந்து இவனை போட்டு தள்ளிட்டு ஐ ஆம் டன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போது திருப்பி அடுத்த அட்டெம்ப்ட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக சாகிறான். ஆனால் இந்த தடவை மெயின் வில்ல வந்து நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டே இருக்கான். அந்த ஹீரோட்ட பேசினது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்து அவன் திருப்பி ரிப்பீட்டடாக பேசினதை தாண்டி வேறு ஒரு விஷயம் பேசுகிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா
அவன் வந்து இன்வென்ட் பண்ண மிஷினோட பேர் வந்து அசரஸ் ஸ்பிண்டில். இந்த அசரஸ் ஸ்பிண்டில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஹியூமனோட நேச்சரே வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது தான் இவனுக்கு புரியுது, ஆஹா இதுதான் மேட்ரு போல இருக்குது, இதில் தான் நம்ம வந்து ஸ்டக் ஆகிருக்கோம், அதனால தான் நம்ம வந்து திருப்பி சேர்த்து வந்து உயிரோட வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன வில்லை வந்து நம்ம ஆளை போட்டு தள்ளுறான். இந்த தடவை வந்து அவன் முடிவு பண்ணிடுறான். ஸோ வந்து இந்த அசரஸ் ஸ்பிண்டில் தான் நம்ம மாட்டியிருக்கோம். இந்த அசரஸ் ஸ்பிண்டில் வந்து இன்வென்ட் பண்ணது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டில் அவனோட முடியும் ரத்தத்தை வச்சு தான் வந்து இந்த அசரஸ் ஸ்பிண்டில் வந்து இவனை வந்து உயிரோட இருக்க வச்சிருக்கா. இவன் உயிரோட இருக்கிறான், அந்த அசரஸ் ஸ்பிண்டில் வந்து வேலை செய்யுது அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து வில்லனுக்கு தெரியாது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஹீரோ வந்து இப்போ கண்டுபிடிச்சிடான். அதாவது வந்து கரெக்டாக ஹீரோயினை வந்து நம்ம வில்ல வந்து ரூம் கூடுவாங்கல்ல, அந்த டைமில் வந்து இந்த முடி ரத்தத்தால் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ரூம்குள்ளே எடுத்து வச்சுருப்பாள், ஒரு பாட்டில் மாதிரி. அதை வந்து அந்த அசரஸ் ஸ்பிண்டிலுக்குள்ளே போட்டு ஆக்டிவேட்டும் பண்ணிட்டு இருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா திருப்பி உயிரோட வந்துக்கினே இருக்காரு. இது நம்ம வில்லனுக்கு தெரியாது. இப்போது நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த 12 டைம் ஸ்வாட் சாம்பியன் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து தயவுசெய்து ஸ்வாட் டெக்னிக் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் நாளைக்கு ஷாங்காய் கிளம்புறேன், அதனால் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு அட்டம்ப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஸ்வாட் டெக்னிக் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஏன்னா வந்து ஆள் செத்து வந்து ஸ்வாட் டெக்னிக்கை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் செய்கிறாரு. கடைசியில் ஒரு பாயிண்டில் வந்து அந்த டீச்சரே வந்து தோக்கடிச்சிடுறாரு. அதாவது இப்போது அட்டெம்ப்ட் 200. இந்த தடவை கேஷுவலாக மச்சான் உள்ளே வராரு, கன்னை கீழே வைக்கிறாரு, எதிர்க்க அந்த பொண்ணு நிற்குது. இவர் என்ன பண்ணுறாரு, சைடில் நிறைய கத்தி இருக்குது, அதில் ஒன்றை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அண்ணா கத்தி சண்டை போடலாமா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. ஏற்கனவே நிறைய அட்டெம்ப்ட் பண்ணனால அவளை கேஷுவலாக தள்ளுறாரு. அதுவும் வந்து போட்டு தள்ளுறது பாருங்கள், ஃபைனல் மூவ் வேறு லெவல். ரொமான்டிக்காக வந்து முதுகில் அப்படி ஏற்றுவார், கத்தியை தள்ளி முடிச்சிடாரு. கரெக்டாக அதே டைமில் நம்ம செக்யூரிட்டி வந்து டமால் டிமில் சுடுவார். இவர் வந்து அப்படி பில்லர் பண்ணி ஒழிஞ்சுப்பார். செக்யூரிட்டி பிடிக்கலான்னு வந்தால் அவன் நெத்தியிலே வந்து சும்மா கத்தியை அறிகிறாப்புல. 400 பவுண்டு யூனிகான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வராரு. இங்கே நம்ம வில்லனை பார்த்து டேய் உன்னால் தான்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கன் எடுக்க போறியா அப்படின்னு வில்லன் கேட்பான். இவன்ல உன்னை அடிச்சே கொல்ல போகிறான் அப்படின்னு வம்பாரு. உடனே வந்து சண்டை போடுவாங்க. பார்த்தா நம்ம வில்லன் அதை விட தாறுமாறு சண்டை போடுறான். அச்சு அவனை தூக்கி போட்டு கன் எடுக்கலாம் போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கத்தி எடுத்து நம்ம வில்லன் கையிலே இறக்கிறாப்புல. இறக்கிட்டு ஏய் எல்லாம் உன்னால் தான்டா, நீ ஒழுங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னும் போது அப்போ தான் வந்து வில்லனு தெரியுது, ஸ்பிண்டில் ஒர்க் ஆகுது. அப்போ இவன் சொல்லுவான், டே ஸ்பிண்டில் ஒர்க் ஆனால் நம்ம நிறைய பண்ணலாம்டா, ஸ்பிண்டில் ரொம்ப நேரம் ஆக்டிவேட்டாக இருந்தாலும் வந்து அது உலகத்தை அழிச்சிடும்டா அப்படின்னு சொல்லுவான். அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லுவான். கரெக்டாக வந்து அப்போ தான் இன்னொரு மேட்டர் சொல்லுவான் நம்ம வில்ல. சரி நீ இங்கே இருக்கே, அப்போ உன் பிள்ளை யாருக்கு ஆகுது அப்படின்னும் போது தான் நம்ம ஆளுக்கு வந்து ஆமாம் இல்லை அப்படின்ற ஒரு மேட்டரே தெரியும். அதுக்கப்புறம் அவனையும் போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுவான், கார் எடுத்து செம்ம ஸ்பீடாக வந்து அந்த கேமிங் சென்டருக்கு போவான். அங்கே போனால் அவள் தான் அவன் பையன் இறந்துருப்பான். இவன் டென்ஷன் ஆகிடும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு க்ளோ மாதிரி இருக்கும், அதாவது ஒரு பாம் மாதிரி ஒன்று க்ளோவாக இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் அழிச்சிருது. ஐ மீன் அந்த ஸ்பிண்டில் ஒர்க்காகி எல்லாத்தையும் அழிச்சிருது போலது. அதுக்கப்புறம் நம்ம ஆள் வந்து எதுக்குமே வந்து இது பண்ண மாட்டான். என்ன எப்படி இருந்தாலும் வந்து எல்லாமே அழிய போகுது, என் கேர்ள் ஃப்ரெண்டு சேர்த்ததும் நான் தான் காரணம், என் பையன் சேர்த்ததுக்கும் நான் தான் காரணம், அதுக்கப்புறம் என்ன நான் அட்டம் பண்ணி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு. ஸோ பெட்லேயே வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து சார் நம்ம என்ன இப்படியே இருக்க போகிறோம், நம்ம பெட்லேயே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து கிளம்புறாப்புல. கிளம்பி எங்கே போகிறாருன்னா அந்த கேமிங் ஆர்கேட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து அவனுக்கு பிடிச்ச எல்லா கேமையும் எனக்கும் பிடிக்கும் அப்படின்லாம் வந்து ஹீரோ சொல்லிவிட்டு அப்புறம் அவன் கூடயே கேம்லாம் ஆடிட்டு அவன் கூடயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒரு 10-12 தடவை பார்த்திங்கன்னா வந்து அவன் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். கடைசியாக ஒரு தடவை பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அவன் சொல்கிறான், அம்மா ஒரு நாள் வீக்கெண்டில் வந்து நம்ம போட்டில் கூட்டின்னு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னும் போது பையன் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து அம்மா காலில் ஃபோன் பேசும்போது கூட எதுவும் வந்து பிரச்சனையாச்சுன்னா வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம். என்னது கால் பண்ணாலா, எத்தனை மணிக்கு கால் பண்ணா அப்படின்னும் போது 7:03 வந்து கால் பண்ணியிருப்போம். நான் எழுந்துக்கும் போது பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருந்திருக்கா அப்படின்ற மேட்டை தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த அட்டம்ப்டில் வந்து அந்த கம்பெனிக்குள்ளேயே போயிடுறான். அந்த கம்பெனிக்குள்ளேயே போயிட்டு செக்யூரிட்டியும் வந்து வில்லனையும் வந்து போட்டு அவனுக்கு 2 பேர் சாவில் உயிரோடு தான் இருக்கிறானுங்க. அந்த செக்யூரிட்டி கேமராவில் பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக 7:14 தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பானுங்க. ஸோ கரெக்டாக வந்து அப்போ தான் வந்து நம்ம வில்லனும் புரிஞ்சுக்கிறான், ஓஹோ இந்த ஸ்பிண்டில் வந்து வேலை செய்து போலுக்குது, அதனால தான் இவன் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஸ்பிண்டில் வந்து ஏதோ பண்ணிட்டுக்கிறான் ஹீரோயின். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிண்டில் வந்து யாருக்குமே வந்து ரியாக்ட் ஆகாமல் அது பார்த்து கண்ணாவேனா அது இஷ்டமாக வந்து வேலை செஞ்சுன்னு தான். அதனால தான் இவனுங்களை வந்து பதறினக்காரங்க அந்த ஸ்பிண்டில் எப்படி வேலை செய்ய வைக்கன்னு தெரியாமல் கடைசியில் வந்து ஹீரோயினே போட்டு தள்ளிடுறானுங்க. இது இப்போ வில்லனும் தெரிஞ்சுக்கிறான், நம்ம ஹீரோவை தெரிஞ்சுக்கிறான்.
ஹீரோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறான், அவன் எழுந்த நேரத்துலேருந்து 14 நிமிஷம் இருக்குது ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது வந்து இப்போ ஹீரோயினை காப்பாற்றணும் ஒரு முடிவில் வந்துடுறானுங்க. ஸோ இந்த அட்டம்ப்ட்டில் வந்து மனுஷன் கேஷுவலாக இருந்துக்கிறாரு, டப்புன்னு எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. ஆனால் இந்த தடவை ஹெலிகாப்டர் வெடிக்க வைக்காமல் ஹெலிகாப்டரில் ஏறி ஹெலிகாப்டர்லேருந்து அவனை போட்டு தள்ளிட்டு பைலட்டுக்கிட்ட அவனை டக்குன்னு ஃப்ளைட் எடுத்து நான் அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போய் இறங்குறாரு. பைலட்டை ஒரு போட்டு அங்கேருந்து ரேலிகனையும் தூயின் நம்பால் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கும்பலாக இந்த அசாசின்ஸ் வரானுங்களா, அவனுக்கு மொத்த பேர் வந்து ரேலிகன்லேயே போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கிற வெப்பனெல்லாம் எத்தனை எல்லாரும் போட்டு தள்ளிட்டு போயினே இருக்காரு. கரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செக்யூரிட்டி நம்ம ஹீரோனை அப்படியே இழுப்பார். அண்ணன் டேபிள் கடியில் அப்படியே ஸ்லைடிங்லேயே போயிட்டு அவனுக்கு ஒரு குத்தி அப்படியே கொண்டுட்டு கன்னில் வந்து நம்ம வில்லனை அசால்ட்டாக டம்மன்னு போட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. எப்பட்றா அப்படின்ற மாதிரி வந்துடுதா. அப்போ தான் வந்து அந்த ஸ்பிண்டில் வந்து வேலை செய்யுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது தான், நீ வந்து அந்த கோருக்கு போயிட்டு நின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். அதுவுமே ஆகுமான்னு எனக்கு தெரில, பட் வந்து ஆகிறதுக்கான இதான் வழி அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவும் சொல்கிறார், உன் பையனை பற்றிலாம் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியும், உன் பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அவன் வந்து சேஃபாக இருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ வந்து உன் பையன் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், ஸோ மிஸ் பண்ணிடாத அவனை அப்படின்ட்டுலாம் சொல்லிடும் போது நம்ம ஹீரோனை ஃபீல் பண்ணுறாங்க. சரி நீ இதுக்குள்ளே போய் நின்னா என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரில அப்படின்னும் போது ஹீரோ கேஷுவலாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் நிற்கிறேன், பார்த்துக்கலாம், ரீசெட் ஆகுன்ற நம்பிக்கையில் நான் போய் நிற்கிறேன், போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ கிஸ் கொடுத்து லவ் யூ சொல்கிறாங்க. இவனும் போய் நிற்கிறான். அந்த மிஷின் வேகமாக ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஆப்ரேட் ஆகும்போது இவன் நம்ம ஹீரோ கண்ணில் வந்து அந்த பஃபரிங் மாதிரி ஒன்று வருது. அவள் தான் டெங்குன்னு முடிச்சிடறானுங்க படத்தை. என்னடா படத்தை முடிச்சிட்டிங்க, இப்படி தாங்க எனக்கு இருந்தது படம் பார்க்கும்போது. ஸோ டேரக்டர் என்ன சொல்ல வரேன்னா, படம் எண்டில் வந்து என்ன ஆச்சு, அதாவது படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரீவைண்ட் ஆச்சா இல்லை அது ரீவைண்டே ஆகாமல் உலகம் திருப்பி வெடிச்சிருச்சா அப்படின்றத வந்து பார்க்குறவங்க நம்ம கற்பனைக்கு வந்து விட்டுட்டார் அவர். ஸோ இந்த படத்தை பற்றினா உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வாரம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தோட நம்ம வந்து சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த படத்தோட பேரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.